வணக்கம். இன்றைய நாள் 8ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பியாளவன். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்ல கோர விபத்தில் சிகிச்சை அளித்த வைத்தியருக்கு எதிராக ஒழுங்காற்று விசாரணை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இன்று ஆரம்பம். ஹரக்கட்டா என்றும் அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிறர் எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க முடிவு. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று ஆரம்பம். எருசலேமில் பாலஸ்தீன துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 உயிரிழப்பு, 7 பேர் காயம். ஜப்பான் பிரதமர் தனது பதவியில் இருந்து விலகுவதற்கு தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். எல்ல பிரதேசத்தில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்காற்றிய பதுளை போதனா வைத்தியசாலை பணியாளர் வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தனக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டில் ஊடகங்களுக்கு மருந்து குறைபாடு குறித்து செய்தி அளித்ததற்காகவே இந்த விசாரணை நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்ல விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தானும் காயமடைந்ததாகவும் அதனால் இன்று நன்றாக சட்டை கூட அணிய முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் தனக்கு ஒழுக்காற்று விசாரணைக்காக அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் பாலித குற்றஞ்சாட்டியுள்ளார். இதேவேளை எல்ல விபத்தில் காயமடைந்த சிறுமி ஒருவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் மொத்தம் 17 பேர் காயமடைந்து அவர்களில் பலர் ஏற்கனவே வீடு திரும்பி உள்ளதாகவும் 4 தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இன்று செப்டம்பர் 8, 2025ஆம் ஆண்டு ஐரோப்பிய நேரம் முற்பகல் 10 மணிக்கும் இலங்கை நேரம் மதியம் 1:30 மணிக்கும் ஆரம்பமாகியுள்ளது. இன்று உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் உரையாற்றுவார். இதன் போது இலங்கை தொடர்பான எழுத்து மூல அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்படும். பின்னர் இலங்கை நேரம் பிற்பகல் 3:45 மணிக்கு இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை குறித்து விவாதம் நடைபெறும். இதில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் தமது நாடுகளின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்துக்களை முன்வைப்பர். பிரதிநிதிகளின் கருத்துகளின் பின்னர் இலங்கை அரசின் நிலைப்பாடு, முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் விளக்கமளிப்பார். இதே நேரம் இன்று ஆரம்பமாகும் கூட்டத்தொடரில் பிரிட்டன் தலைமையிலான உறுப்பு நாடுகளால் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய பிரேரணை குறித்த உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடல்கள் எதிர்வரும் 15ஆம் திகதியின் பின்னர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினரான ஹரத் கட்டா என்றும் அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்களால் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின்படி சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்படுவார் என்று சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையிலான மூத்த அரச சட்டத்தரணி சஜித் பண்டார இந்த விடயத்தை கூறியுள்ளார். முந்தைய விசாரணையின் போது ஆரம்ப தடுப்பு காவல் உத்தரவு முடிந்த பின்னர் சந்தேக நபர் தடுப்பு காவலின் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று அரச சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரது காவலை நீடிக்க முடிவு செய்துள்ளார். ஆரம்ப கலந்துரையாடல்களின் போது எட்டப்பட்ட ஒருமித்த கருத்துக்கு இணங்க ஐக்கிய தேசிய கட்சி UNP, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளுடன் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கு ஒரு குழு அல்லது இதே போன்ற ஒரு பொறிமுறைகளை நிறுவுவதற்கு UNP முன்மொழிந்துள்ளது.
அண்மைய காலங்களில் பொதுவான நலன் சார்ந்த விடயங்களில் ஒத்துழைப்பதற்கான வழிகள் குறித்து UNP எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளது. அந்த கலந்துரையாடல்களின் மூலம் எட்டப்பட்ட உடன்படிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்த கட்சி தீர்மானித்துள்ளதாக UNP தலைவர் முன்னாள் அமைச்சர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார். அதன்படி ஐக்கிய தேசிய கட்சி முன்னோக்கி செல்வதன் மூலம் UNPயுடன் வெளிப்படைத்தன்மையுடனும் ஆக்கப்பூர்வமாகவும் பணியாற்ற முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று ஆரம்பமாகிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தியான இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நெருக்கமான உறவை கொண்டுள்ளன. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான பேச்சுவார்த்தை கடந்த 17 ஆண்டுகளாக இழுபறியாக இருந்து வந்தது. ஒரு சில விவகாரங்களில் ஒருமித்த கருத்து ஏற்படாததை அடுத்து 2013 இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. பின்னர் 2022 ஜூன் மாதம் மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. இந்த ஒப்பந்தத்தை விரைந்து முடிக்க இருதரப்பும் தீவிரம் காட்டி வருகின்ற நிலையில் கடந்த 4ஆம் திகதி இந்திய பிரதமர் மோடியுடன் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய கமிஷனின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோருக்கிடையே நடந்த தொலைபேசி உரையாடலில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் FTA குறித்த அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை டில்லியில் இன்று தொடங்குகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். ஜெருசலேமில் பாலஸ்தீன துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நகரின் வடக்கு புற நகரில் உள்ள ராமோட் சந்திப்பில் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தத்தை நோக்கி 2 பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்தனர். ஒரு பாதுகாப்பு அதிகாரியும் ஒரு குடிமகனும் பதில் தாக்குதல் நடத்தி தாக்குதல்தாரிகளை நடுநிலைப்படுத்தினர் என்றும் இஸ்ரேலிய போலீசார் குறிப்பிட்டனர். ஹமாஸ் தாக்குதலை பாராட்டினாலும் எந்த ஒரு ஆயுத குழுக்களிடம் இருந்தும் உடனடியாக எந்த கருத்தும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஏராளமான அதிகாரிகள் குறித்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தடயவியல் குழுக்கள் ஆதாரங்களை சேகரிக்கும் அதே வேளையில் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவுகள் அந்த பகுதி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபா தனது பதவியில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 68 வயதான ஷிகெரு இஷிபா கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜப்பான் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றிருந்தார். கடந்த ஜூலை மாதம் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவையில் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அவரது LTP கட்சி மற்றும் அதன் கூட்டணி மேலவையில் பெரும்பான்மையை பெறாத நிலையில் தற்போது குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்களவையில் அவரது LTP கூட்டணி பெரும்பான்மை பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் ஷிகெரு இஷிபா பதவி விலக வேண்டும் என அவரது கட்சியின் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக அவரது கட்சியில் இருக்கும் வலதுசாரிகள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் ஜப்பானுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரி, இதனால் ஜப்பான் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலை உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி பதவி விலகுவதற்கு ஷிகெரு இஷிபா முன்னதாக மறுத்திருந்தார். இந்நிலையில் ஜப்பான் நாடாளுமன்ற மேலவையில் 141 என இருந்த LTPயின் கூட்டணியின் எண்ணிக்கை 122ஆக குறைந்தது. இந்நிலையில் பிரதமர் பொறுப்பில் இருந்து விலக ஷிகெரு இஷிபா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதுடன் கட்சியின் தலைமை பதவிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தலாமா என்பது தொடர்பாக நாளை லிபரல் டெமோக்ராசிக் கட்சி முடிவு செய்ய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.